Hello students, welcome to Account Simplified. இன்னைக்கு நம்ம 12th accountancy-ஓட 5th chapterல 10th sum என்ன பார்க்கலாம். Raja and Ravi are partners sharing profits and losses in the ratio of 3:2. They admit Ram for 1/4 share of profit. He takes 1/20 from Raja and 4/20 from Ravi. Calculate new ratio and sacrificing ratio. கொஸ்டின்லேருந்து நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, கொஸ்டின்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ராஜா ரவிங்கிற ரெண்டு பேர் வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அவங்களோட ரேஷியோ என்ன 3:2. ராம்ங்கிற ஒருத்தர் வந்து நியூவாக ஒரு பார்ட்னராக வராரு. அவரோட ஷேர் எவ்வளோனா 1/4. அந்த 1/4 ஷேரை அவர் எப்படி எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து வாங்குறாங்க பாருங்களேன். 1/20 ஃப்ரம் ராஜா. ராஜா வந்து 1/20 ஆஃப் த ஷேர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. 4/20 ஆஃப் த ஷேர் யார் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு? ராஜா. இல்லை, 4/20 ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது வந்து ரவி. இதை கொடுத்துட்டு நம்மளை நியூ ரேஷியோவையும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி சம்ம போடுறது? கொஸ்டினில் கொடுத்துருக்கிற அத்தனை விஷயத்தையும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓல்டு பார்ட்னர்ஸ் யார்? நம்மளுக்கு ராஜா அண்ட் ரவி. அவங்களோட ரேஷியோ என்ன 3:2. அப்போது 3/5 2/5. நெக்ஸ்ட்டு யார் புதுசாக பார்ட்னராக வராங்க? ராம் இஸ் அட்மிட்டட் அஸ் நியூ பார்ட்னர் ஃபார் 1/4 ஷேர். கொஸ்டினில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் இதில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அப்போ வந்து ஷேர் சாக்ரிஃபைஸ் தானே. சாக்ரிஃபைசிங் ரேஷியோனாலும் ஷேர் சாக்ரிஃபைஸ் ரெண்டும் சேம் தான். இப்போ வந்து ராஜா எவ்வளோ ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணாரு? 1/20 ஆஃப் த ஷேர். 1/20 எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட்டு ரவி எவ்வளோ ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு? 4/20. இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க தானே. இப்போ இங்கே பாருங்களேன், ரெண்டுலேயும் வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்குது, 20 20ன்னு. அப்போ நம்ம டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் அப்படியே ரேஷியோவில் எழுதலாம்ல. அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஈக்குவல் டு 1:4ன்னு நம்ம எழுதலாம்ல. கரெக்டு தானே. நெக்ஸ்ட் வந்து நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கணுமா? நியூ ரேஷியோன்னு எழுதிக்கோங்க. நியூ ரேஷியோட ஃபார்முலா என்னது? ஓல்ட் ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. கரெக்டாக? ஓல்ட் ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போது நம்ம வந்து யாரோட நியூ ரேஷியோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம்? ராஜாவோட நியூ ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ராஜா. இப்போ வந்து ராஜாவோட ஓல்ட் ரேஷியோ என்ன இருக்குது? 3/5. 3/5. அவரோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் 1/20. இப்போ வந்து இங்கே பாருங்களேன், டினாமினேட்டர் சேமாக இருக்கா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். 3/5 மைனஸ் 1/20. டினாமினேட்டர் சேமாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டினாமினேட்டர் சேம் பண்ணலாம். இப்போது 5 4s are 20. டினாமினேட்டர் நான் எதால் மல்டிப்ளை பண்ணுறேனோ அதே நம்பரால் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போது இன்ட்டு 4 3. இப்போ இதை டோட்டலாக சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 3 4s are 12. இங்கே ஏற்கனவே டினாமினேட்டர் 20 இருக்குது, அதனால் நான் மேலே இருக்க நியூமரேட்டர் அப்படி எழுதுகிறேன். 12 மைனஸ் 1/20 எழுதிக்கலாமா? இப்போது 12 மைனஸ் 1 எவ்வளோ? 11. 11/20. சிம்பிளிஃபிகேஷன் புரிஞ்சதில்ல. நெக்ஸ்ட்டு வந்து யாரோட கண்டுபிடிக்க போகிறோம்? ரவின்னு எழுதிக்கோங்க. ரவியோட ஓல்டு ஷேர் எவ்வளோ இருக்குது? 2/5 இருக்குது. அவரோட ஷேர் சாக்ரிஃபைஸ் எவ்வளோ இருக்குது? 4/20. அப்போ வந்து ரவியோடது எவ்வளோ? ஃபஸ்ட்டு 2/5 மைனஸ் 4/20. இப்போ திருப்பி இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணோம்? டினாமினேட்டர் சேமாக இருக்கா? இல்லை. அப்போ எப்படி சேம் பண்ணலாம்? நம்ம டினாமினேட்டரை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 4s are 20. 2 4s are நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 4s are 8. இங்கே வந்து ஏற்கனவே டினாமினேட்டர் 20ன்னு இருக்குது, அதனால் நம்ம அந்த 4ல் எதுவும் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு 5 4s are 20. காமன் டினாமினேட்டரா? 8 மைனஸ் 4 எவ்வளோ? 4. அப்போது நம்ம அது 4/20ன்னு எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட்டு யார் புதுசாக ஒரு பார்ட்னர் வரா? நம்மளுக்கு வந்து ராம்ங்கிற ஒரு புதுசாக பார்ட்னர் வராரா? ராம்னு எழுதிக்கோங்க. ராம் அவரோட ஷேர் எவ்வளோ இருக்குது? 1/4. இப்போ இங்கே பாருங்கள், மிச்ச ரெண்டு எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸோட ஷேர் வந்து 20ல் இருக்குது. இவரோட ஷேர் 20ல் இருக்கா? இல்லை. அப்போ இது எப்படி நம்ம 20 மாற்றலாம்? இன்ட்டு 5ஆல் டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் நான் மல்டிப்ளை பண்ணால் சேம் ஆகிடுமா? அப்போது இன்ட்டு 5 1 5s are 5 4 5s are 20. இப்போ இங்கே பாருங்களேன், ராஜாவோட டினாமினேட்டர் 20 இருக்குது, ரவியோட டினாமினேட்டர் 20 இருக்குது, ராமோட டினாமினேட்டரும் 20 இருக்குது. அப்போ வந்து சம் நம்ம 3 பார்ட்னர்ஸ்க்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுத்துருக்கோம். இப்போ நியூ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு யாரில் இருக்கா? ராஜா ரவி ராமா. ராஜா இஸ் டு ரவி இஸ் டு ராம். இப்போது ராஜாவோட ஷேர் எவ்வளோ? 11. நெக்ஸ்ட் ரவி எவ்வளோ வச்சுருக்காரு? 4. ராம் எவ்வளோ இருக்குது? 5. 11:4:5. இதுதான் நியூ ரேஷியோ. சம் அதோட முடியுது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சம் அதோட தேங்க்யூ.